நாம் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்கள்? தேவன் நம்மை அவருடைய பார்வையில் அவர் எப்படி பார்க்கிறார்? தேவனுடைய ஜனத்தை, தேவனுடைய பிள்ளைகளை அவரது பார்வையில அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, நீங்க யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40-41 நீங்க வாசிக்கிறா. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே கூடியிருந்து காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்து அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தருடைய சேனைகள் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 430 வருஷம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாங்களா? இல்ல, அடிமையா. இல்ல, அவங்க பெரிய ஐஸ்வர்யங்களா, பெரிய சீமான்களா, பெரிய யுத்த வீரர்களா இருந்தாங்களா? இல்ல. இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி இருந்தாங்க? அடிமைப்பட்டு கிடந்தாங்க. கஷ்டமான வேலை பார்த்தாங்க. அந்த அதிபதிகள் இவர்களை அவசரமாக ரொம்ப அழுத்தம் கொடுத்து அவர்களுடைய வேலையை கடினமாக்கினார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவங்க செங்கலை அறுக்கிறதுக்கு அந்த செங்கலுக்கு கொடுக்கப்பட்ட சுடுவதற்கு கொடுக்கப்பட்ட அந்த வைக்கோலை கூட அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு கட்டத்துல நிப்பாட்டிட்டாங்க. நீங்களே வைக்கோலை தோடிவாங்க, நீங்களே செங்கலை அறுங்க, அறுத்து எஜமான் ராஜாவுக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும், கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கொடுமைப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். வேத வசனம் சொல்லுகிறது 430 ஆண்டுகள் முடிந்த அன்றைய தினமே தேவன் ஒரு நாளை குறித்து வச்சிருந்தார். ஆபிரகாம்கிட்ட தேவன் சொன்னார், உன் ஜனங்கள் 400 ஆண்டுகள் அந்த தேசத்தில் எப்படி இருப்பாங்க? அடிமைப்பட்டு கிடப்பார்கள். எங்க அது எழுதிருக்கு? ஆதியாகமம் 15, 13, 14 வாசிங்க. ஆதியாகமம் 15 தேவன் ஆபிரகாமை உடன்படிக்கை பண்ணும்போது சொல்றார். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறியப்படுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, 400 வருஷம் யோசேப்பு எகிப்துக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகள் அவரு பதவியில் இருந்தார். அந்த அவருடைய வாழ்க்கைக்கு, யோசேப்புடைய வாழ்க்கைக்கு பிற்பாடு வந்த ராஜாக்கள் இவங்க பெரிய ஜனமா ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை என்ன செஞ்சாங்க? கொடுமைப்படுத்தி அங்கே சங்கடப்படுத்தினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்று 430 ஆண்டுகள் அடித்து முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேலின் சேனைகள் அவர்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அடிமைப்பட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலின் சேனைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனத்தை ஒரு சேனையாக, ஒரு பலசாலியாக அவர் பார்க்கிறார். ஆனா நாம எப்படி இருக்கோம்? இன்னும் அந்த அடிமைத்தனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆண்டவருடைய பார்வையில நாம எப்படி இருக்கிறோம்னு நாம நினைக்காம நம்முடைய கஷ்டங்களை வாழ்க்கையில
ஆனா ஆண்டவர் ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாளிலே தேவன் ஒவ்வொருவரையும் அவர் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். இப்பொழுது நம்ம எப்படி இருக்கோம்? விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். கட்டுகளிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, பாவத்திலிருந்து, எல்லா காரியத்திலும் நாம ஆனால் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். நாம வாழ்க்கையில அதை பார்க்கணும். நீங்க அப்படி என்ன உங்க புஸ்தகம் பார்த்துட்டீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரம்னு சொல்லி வரும். இந்த சின்ன பிள்ளைங்க இப்ப பாட்டு படிச்சாங்க. என்ன பாட்டு படிச்சாங்க? இறங்கி வந்திரு, இறங்கி வந்திரு. திருவாசனத்துல ஆசாரிப்பு கூடாரம் தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, ஆசாரிப்பு கூடாரம் தெரியுமா? தெரியல. மோசேக்கு சீனாய் மலையிலே தேவன் எதை கொடுத்தாரு? கற்பனைகளை, கட்டளைகளை, சட்ட திட்டங்களை, நிறைய காரியங்களை தன்னுடைய ஜனத்துக்கு அங்க கற்பித்து கொடுத்தார். அப்பதான் ஆசாரிப்பு கூடாரம்னு சொல்லி ஒரு கூடாரத்தை தேவன் வந்து அங்கே தங்கி தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு வார்த்தையை கொடுக்கிற ஒரு கூடாரத்தை அங்க ஸ்தாபிக்கும்படி சொன்னார். ஆசாரிப்பு கூடாரம். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அவங்க தேவனுடைய வார்த்தையின்படி செஞ்சு அந்த கானான் தேசத்துக்கு இவங்க பிரயாணப்பட்டு போகும்போது அந்த ஆசாரிப்பு கூடாரத்தோட அந்த கூடாரத்தோட அவங்க பிரயாணப்பட்டு போவாங்க. இப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பத்தி அதிகமா விளக்கல. அதுக்குள்ள போனா செய்தி மாறி. ஆசாரிப்பு கூடாரம் உங்களுக்கு புரியுதா? மோசேயின் காலத்துல ஆசாரிப்பு கூடத்துல இருந்துதான் தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு வார்த்தையை கொடுத்தார். சரியா? அதுக்கு அடுத்து ஒரு காலம் வந்தது. யார் காலம்? சாலமோன் ராஜா வந்தார். சாலமோன் ராஜா என்ன செஞ்சாரு? ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அந்த சாட்சி பெட்டியை, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அந்த கிருபாசனத்தை, அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாரு? ஆலயத்துக்குள்ள வச்சுட்டாரு. இப்போ ஆலயத்துல இருந்து தேவன் தம்முடைய ஜனத்தோடு அங்கு பேசினார். ஆசாரிப்பு கூடாரத்துல இருந்த அந்த மகிமை இப்போ ஆலயத்தை அந்த மகிமையை நிறைவேற்றி. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி இப்போ எது இருக்குது? இப்ப என்ன இருக்கு? சபை இருக்கு. 7 சபைகள், 7 பொன்குத்து விளக்கு. பாத்தீங்களா? 7 சபைகள். இப்போ சபையில ஆண்டவர் உலாவுகிறார். இப்போ சபை எங்க இருக்கு? இது என்னது? இது ஒரு சபை. இப்போ சபையில ஆண்டவர் என்ன செய்யறாரு? உலாவுகிறார். சபையில தன்னுடைய வார்த்தையை அவர் அங்கு ஜனங்களுக்கு அங்கு போதிக்கிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆசாரிப்பு கூடாரம் ஒரு காலம், அதுக்கு அடுத்து தேவாலயம், இப்போ என்னது? சபை. புரியுதா? 3 காரியங்களை மனதில் வச்சுக்கணும். இப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை தேவன் அங்க ஏற்படுத்தும் போது அது பாளையத்துல அது பிரயாணப்பட்டு போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற 12 கோத்திரத்தையும் 12 தலைவர்களை நீ தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அங்கு சில கட்டளைகளை எல்லாம் அவர் கொடுக்கிறார். என்ன ஒன்று எடுத்துட்டீங்களா? என்னாகம 1ல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அதை லேசா சொல்லிடுறேன். 1 வாசிங்க. இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 1 தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாகிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள இஸ்ரவேலாகிய சகல தலைகளையும் வேறாக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வயது முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேமிப்பதையும் நீயும் ஆளும் எண்ணி பார்த்தீர்களாக. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு மனிதர் உங்களோடு இருப்பானாக. அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாக இருக்க வேண்டும். உங்களோடு நிற்க வேண்டிய மனிதனுடைய நாமங்களாவன: ரூபன் கோத்திரத்தில் சேதேருடைய குமாரன் எலிசூர். இப்ப ஆண்டவர் இங்க 12 கோத்திரத்துக்கும்
12 தலைவர்களை யார் தேர்ந்தெடுக்கா? மோசே மோசையா தேர்ந்தெடுத்தாரு? இல்ல இயேசு. கர்த்தரே தேர்ந்தெடுத்து. புரியுதா உங்களுக்கு? மோசே சொல்றாரு, சொல்லி ஆண்டவரே இந்த கோத்திரத்துக்கு இவன் தான் தலைவர், இந்த கோத்திரத்துக்கு இவன் தான் தலைவர். 12 கோத்திரத்தை தலைவர்களை ஆண்டவரே அங்க மோசேட்ட சொல்றாரு, நீ யாரை நிப்பாட்டணும்? அவர் சொல்றாரு, அந்த 12 கோத்திரத்தை 4 பிரிக்க. 4 பிரிச்சு எத்தனை கோத்திரம் வரும்? 3 கோத்திரம். இப்ப இதான் ஆசாரிப்பு கூடாரம். இப்போ ஆசாரிப்பு கூடாரத்துல தெற்க ஒரு கோத்திரம், வடக்க 3 கோத்திரம், தெற்க 3 கோத்திரம், கிழக்க 3 கோத்திரம், வடக்க 3 கோத்திரம், மேற்க 3 கோத்திரம், 12 கோத்திரம். இதுல லேவியர்கள் அந்த 12 கோத்திரத்துல இருந்து அவங்க வெளியே வந்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டதுனால அவங்கள அந்த லேவிய கோத்திரம் இந்த கிருபாசனத்தை அந்த சுத்தி என்ன செய்யணும்? ஆசாரிப்பு கூடத்தை சுத்தி அவங்க படம் வரணும். அப்போ 12 கோத்திரத்திய நீ உன் பக்கத்துல யார் எடுக்கணும்? உன் பக்கத்துல எந்த கோத்திரம் எடுக்கணும்? நீ எந்த திசையில எடுக்கணும்? நீ உன் கொடியை எங்க இறக்கணும், ஏத்தணும்? எல்லாம் ஆண்டவர். நீங்க 2வது அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, 3வது அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க ஆண்டவரே அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்க வந்திருக்கிற உங்களை பத்தி ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். உங்களுடைய நினைவுகளின் தோற்றம் கூட ஆண்டவருக்கு எழுதியும். எந்த சிந்தையில நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியும். யார் மேல எவ்வளவு கசப்பு வச்சிருக்கீங்க, யாரை நீங்க அதிகமா நேசிக்கீங்க, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ எப்படி அந்த நாட்கள்ல ஆசாரிப்பு கூடாரத்தை சூழ்ந்து தேவன் தான் வாசம் பண்ணுகிற அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல சூழ்ந்து யார வச்சிருக்கிறார்? தன்னுடைய ஜடத்தை ஒரு சேனையாய் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சேனையாய் அவர்கள் எழுதினாங்க, கானானுக்கு பிரயாணப்பட்டு போறாங்க. ஆசாரிப்பு கூடாரத்து மத்தியில இருக்கும் சூழ்ந்து இஸ்ராயேலர்கள் 12 கோத்திரங்கள். அது நீங்க வீட்டுல போய் நீங்க படிச்சு பாருங்க. இப்போ அதனால ஆண்டவருடைய பார்வையில நாம எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைய ஒரு யுத்த வீரனை போல பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சேனையை போல அங்கு பார்க்கிறார். ஆனா நாம வாழ்க்கையில நம்மளையே நாம நினைச்சு நம்முடைய கஷ்டங்களை நினைச்சு நாம குழம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கலாம் பாருங்க. சரியா? அப்படிங்களாங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-6 வரை கவனமா வாசிக்கலாம். இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செஞ்சாங்க? பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது அவர்களே எத்தனை வருஷம்? 7 வருஷம் மீதியானின் கையில ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒப்புக் கொடுத்துட்டாரு. மீதியானின் கை இஸ்ரவேலை நடத்தும் கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியான் நிமித்தம் தங்களுக்கு மலையில் உள்ள கெபிகளையும் பொய்களையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கிக் கொண்டார்கள். இப்போ மீதியானுக்கு கீழே இவங்க இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு தப்பி வாழ்ந்ததுக்காண்டி இவங்க மலை கெபிகள் சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் தேர்ந்தெடுத்து அதுல போய் இருந்து நான் வாழ்வை எப்படியாவது
நம்ம வாழணுமே, நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணுமே அப்படின்னு அவங்க தன் வாழ்க்கையை நடத்துறாங்க. எங்க ஒழிச்சு கிடந்து தன் வாழ்க்கையை என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. யாரு? இஸ்ராயேல் மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சேனை என்று சொல்லப்படுகிற அந்த ஜனங்கள் ஒரு கட்டத்துல ஒரு கூட்டத்துக்கு அடிமையா அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு கீழே இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமெரிக்கரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி வந்து அவருக்கு எதிரே பாளையமிறங்கி ஆசாவின் எல்லை மற்றும் நிலத்தில் கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகத்தியாகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். இப்போ இஸ்ரவேல் மக்கள் கஷ்டப்பட்டு நிலத்துல விதைய போட்டு தண்ணி ஊத்தி வளர்த்து நல்ல கோதுமை வளர்ந்து நல்ல மணிகளை அவங்க சாக்குல வச்சு மூட்டி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த மீதியானியரு, அந்த வேற என்ன போட்டாலும் அதுல போட்டிருக்கு, மீதியானியரு, அமலேக்கியர், கிழக்கித்திய புத்தர்கள், இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, வந்து அவங்க வச்சிருக்கிற எல்லா தானியத்தையும் ஆட்டையும் மாட்டையும் அவங்க வச்சிருக்கிற விளைச்சல் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டுவாங்க, அள்ளிட்டு போயிருவாங்க. இவனே ஒளிஞ்சு கிடந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தெரியாம அவங்க விளைச்சல் வச்சிருப்பாங்க. இவங்க கையில் பிரயாசத்தை யார் கொண்டு போயிருவா, அந்நியன் கொண்டு போயிருவான், அந்நியன் கொண்டு போயிருவான். அடுத்து அவர்கள் தங்கள் மிருகஜீவங்களோடும் தங்கள் புடவர்களோடும் வெட்டிக்கிளைகளை திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர் ஒற்றைகளும் எதிர்படியாததாக இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கடத்திவிட அதிலே வருவார்கள். இப்படியே மீதியானியர்களே மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார். இஸ்ரவேல் மக்கள் ஒரு கட்டத்துல ரொம்ப சிறுமைப்பட்டு தம் வாழ்க்கையில சிறுமைப்பட்டார். அவங்க விளைச்சத அவங்க கையில் பிரயாசத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. ஒரு கொடுமையான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அவங்க யார்கிட்ட முறையிட்டாங்க? ஹலோ, கர்த்தரை நோக்கி. நமக்கு துட்டு திடீர்னு பணம் வேண்டாம், நம்ம யாருக்கு முறையிடுவோம்? என் மச்சான், என் மாமா, கொஞ்சம் ரொம்ப அச்சடி மாமா, நான் சிலருக்கு போட்டு விடுவேன். ஒரு 5000 ரொம்ப அர்ஜென்ட், ஒரு 5000 போட்டு விடுங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம யாரை பார்ப்போம்? இல்லாட்டா வட்டிக்காரன், சிட்டக்காரன், எங்கேயாவது போய் ஆனா சில நேரம் எண்ணி இருக்கு, என் பைக்கை அடமான வச்சிடலாமா, மனசு நினைச்சிட்டே இருப்பேன், வழியே இல்லை, போய் ஆர்சி கொண்டு கொடுத்துட்டு எப்படி ஒரு 40,000 கிடைக்கும் அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே. ஒரு நாள் போனேன், கேட்டேன், ஃபைனான்ஸ் ஆர்சி கொடுத்து வண்டியெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு 49,000 தரலாம், ஆனால் உங்கள் கையில் 45,000 தான் தரலாம், 4,000 நாங்கள் அந்த ரிஜிஸ்டர் சார்ஜ் அதிகமாக கொடுக்கணும். அப்படியா சார் நம்ம சொல்லி திரும்பி என்ன நம்ம மனசு எப்படி ஓடுது? இப்படிதான் போட்டோம். ஆனா நம்ம அந்த சூழ்நிலையில யாரை நோக்கி முறையிடணும்? கர்த்தரை நோக்கி நம்ம முறையிடணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சூழ்நிலை வரும்போது நீங்க யாரை நோக்கி முறையிடணும்? ஊழியக்காரன் 2ஆம் பட்சம், முதல்ல யாரு? கர்த்தர். கர்த்தரை நோக்கி நீங்க முறையிட்டு ஊழியக்காரனை பார்த்து, ஐயா சூழ்நிலை கொஞ்சம் எனக்காண்டி செவம் பண்ணுங்க, அப்படித்தானே? இப்போ நம்ம வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி முறையிடணும். ஜனங்கள் முறையிட்டார்கள், ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. அவங்க விளைஞ்சத இன்னொருத்த வந்து அறுவடை பண்ணிட்டு போயிடலாம். சில நேரம் நம்ம கையில இவ்வளவு பணம் இருக்கிறோமே அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஃபைனான்ஸ்ல இருந்து பணம் போடுவோம். அந்த ஃபைனான்ஸ், இந்த ஃபைனான்ஸ், நீங்க இதுக்கு இன்னும் டீ கட்டாம இருக்கீங்க, இதுக்கு அப்படி நம்முடைய காரியங்கள். சரி, இப்படி இஸ்ரவேல் மக்கள் அங்க குடும்பப்பட்டு கிடந்தாங்க. 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 11ஆம் வசனத்துக்கு வாங்க. அதற்கு பின்பு அபியேசிரியனா
யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது யாரு? கர்த்தருடைய தூதுவானவர். தூதன் கிடையாது, அப்படியே தூதுவானவர். பழைய ஏற்பாட்டுல தூதர்னு போட்டா தூதர்கள் நம்ம எழுதுக்கணும். சில இடத்துல தூதுவானவர் வரும். அப்படின்னா யாருன்னா இயேசு கிறிஸ்து. யாரு? இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டுல தூதுவானவர் அப்படின்னு. மோசேக்கு தரிசனம் தந்தவர் யாரு? கர்த்தருடைய தூதனானவர் வராது. வருன்னு வரும். இன்னும் வராது. இன்னும் யாராவது நம்ம பேசுவோமா? மரியாதை யாரை சொல்லுவோம்? பிரதர் அப்படிதானே சொல்லுவோம். சகோதரர். அப்ப யாரையும் நம்ம அது மாதிரிதான் தூதுவானவர் அப்படின்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அவருதான் சேனையின் அதிபதியா வந்து என்ன செய்வாரு? அவர் வந்து ஒரு கர்வாலி மரத்துல கீழே உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்து அப்பொழுது கோதுமையை மீதானின் கைக்கு தப்பித்ததற்காக ஆலைக்கு சொருமாய் அதை போராடித்தார். கிரியோன் கோதுமையை மீதியாவின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். ஆலை இருக்கு. ஆலையை பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த ஆலையை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு தாழ்வான பகுதியை பார்த்து அதுக்குள்ள அவன் என்ன செய்யறான்? கோதுமையை போரடிக்கான். எதுக்கு? மீதியான் கையிலிருந்து எப்படியாவது இதை நம்ம தப்பி நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு பிரயாசப்பட்டு அங்கு போரடிக்கான். அப்போ அதுக்கு அடுத்த வருஷம் கர்த்தருடைய தூதுவானவர் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே. பாத்தீங்களா? தேவன் தன்னுடைய ஜனத்தை எப்படி சொன்னாரு? சேவன்னு சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? கிரியோனை பத்தி என்ன சொல்றாரு? செய்தி கேட்டீங்களா? பராக்கிரமசாலியாங்காரு. அவன் பராக்கிரமசாலியா? உண்மையிலே பராக்கிரமசாலியா? அவனே என்ன செய்யறான்? எப்படியாவது இந்த கோதுமைய நம்ம அவங்க கையிலிருந்து தப்பிச்சு கொண்டு போன ஒழிச்சு கிடந்து அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா பயந்து கிடக்கிற அவனை, அடிமைப்பட்டு கிடக்கிற அவனை, சிறுமைப்பட்டு கிடக்கிற அவனை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலி. நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களுக்கு நாம எப்படி இருக்கோம்? சில காரியங்கள் அடிக்கப்பட்டு நான் எதுக்கு அவன்? என்னால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? என்னால ஏதாவது செய்ய முடியுமா? என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன செய்ய? என் பிள்ளைக்கு என்ன செய்வேன்? என் குடும்பத்துக்கு என்ன செய்வேன்? நான் எப்படி என் பிள்ளைகளுக்கு நான் காரியங்கள் பார்ப்பேன்? எப்படி நான் இவங்களெல்லாம் போஷிச்சு நான் நடத்துவேன்? நாளைக்கு நான் என் தேவைக்கு என்ன செய்வேன்? சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்? அந்த கடன் கட்டணுமே, அதுக்கு இது கட்டணுமே அப்படின்னு நம்ம மூளை என்ன இருக்கு? இப்படியே நம்ம யோசிச்சுக்கிட்டு. ஆனா அப்படி யோசிச்ச ஒருவனை தான் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே சொன்னார். அதுக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? அப்பொழுது கிரியோன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தா இவெல்லாம் எங்களுக்கு நடக்குமா? நாங்களே கஷ்டப்பட்டு கிடக்கோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. உண்மையா உழைச்சு சம்பாதிச்சாலும் அந்த பணம் நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டேங்குது? நிற்க மாட்டேங்குது. நான் உழைச்ச பணத்தை என்னால காப்பாற்ற முடியல. நீங்க கூட இருந்தா, ஆண்டவர் எங்க ஜனத்தோட இருந்தா, எங்க ஜனத்துக்கு இப்படி நடக்குமா? என் குடும்பத்துக்கு இப்படி நடக்குமா? எனக்கு இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்க இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு எங்களை ஒப்பு கொடுத்தார். எங்களை கைவிட்டு எங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களே. எகிப்திலிருந்து எங்களை நீங்க கொண்டு வந்தீங்களே. எங்க பிதாக்களா சொன்னாங்களே, சிவந்தர் சமுத்திரத்தை பிறந்தவங்களை கொண்டு வந்தாருன்னு சொன்னாங்களே. எவ்வளவோ காரியங்களை அதிசயம்
மீதியானின் கையில நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்களே, எங்களுக்கு இப்படி எல்லாம் துன்பம் நடக்க, எனக்கு ரொம்ப இப்படி எல்லாம் காரியங்கள் நடக்க அப்படின்னு புலம்புறார். அடுத்து அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, ஆண்டவர் சொன்னாரே, உனக்கு இருக்கிற இந்த பலம் நீ எப்படி இருக்கியோ அப்படியே நீ போ. ஆண்டவர் இல்ல உனக்கு அந்த ஆயுதத்தை தருவேன், உனக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தருவேன், அதை தருவேன் சொன்னாரா? இன்னுமே சொல்ல, உனக்கு இருக்கிற பலன் நீ இந்த பலத்தோடையோ போ, நீ கண்டிப்பா அவர்களை என்ன செய்வார், நீ முறியெடுத்து உன் ஜனங்களை ரட்சிப்பேன்னு சொல்றார். அதற்கு அப்படியே சொல்றார், ஆண்டவர் மேல அவனுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. நீங்க எங்கிட்ட இருந்தா எனக்கு இப்படி எல்லாம் நடக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ போ, உனக்கு இருக்கிற பலன் போதும். தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு வரும். சில வேலையில உடனே உற்சாகம் அடைஞ்சு நம்ம பார்த்தா மறுபடியும் ஆண்டவர் மேல சந்தேகம். வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில யார் மேல சந்தேகம்? ஆண்டவர் மேல சந்தேகம். என்ன சந்தேகம் போடுறான்? அதற்காக நான் என் ஆண்டவரே இஸ்ரவேலை எப்படி ஆண்டவரே நான் ரட்சிக்க முடியும்? மனாசையிலே என் கோத்திரம் ரொம்ப சின்னது, அந்த கோத்திரத்துல நாடு ரொம்ப சின்னவன், என் குடும்பத்து மிகவும் எளிது, என் தகப்பு விட்டு நான் எல்லாரிடையும் சிறியவன் என்றான். என் குடும்பம் சின்ன குடும்பம், நாங்களே கஷ்டப்பட்டு ஏதோ இருக்கிறத வச்சு சாப்பிட்டு பழப்பு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சின்ன குடும்பம். அந்த சின்ன குடும்பத்திலேயே நான் கடைசி பையன். அடுத்த சொன்னாரு, அதற்கு கர்த்தர், நான் உங்களோட இருப்பேன், ஒரே மனுஷன் முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். பாத்தீங்களா? அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில நாமெல்லாம் யாருன்னா, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்ல, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? ஆனா நாம ரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகளா ஆயிட்டோம், நாம தேவனுக்குள்ள வந்துட்டோம். ஆனாலும் நாம சூழ்நிலைகளையும் காரியங்களையும் இப்படி நாம என்ன செய்யறோம், பார்த்து இந்த வாழ்க்கையில பயந்து பேச்சுக்கும் ஒருத்தருடைய பேச்சு காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நாம பயந்து நாம என்ன செய்யறோம், அண்டி ஒரு சுருட்டு ஓரத்துல நாம கிடக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து பராக்கிரமசாலியே, நீ ஒரு மனுஷனை முறுக்கி அடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பார்னு சொல்றாங்க. அதுல இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அங்க முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆறு 24 வாசிங்க. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அதுக்கு முன்னாடி அதுக்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவலே என்று சொன்னார். கிரியனை பார்த்து, உனக்கு சமாதானம், நீ பயப்படாத, நீ என்ன செய்ய மாட்ட, சாக மாட்ட. அப்பொழுதுதான் கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அது இந்நாள் வரைக்கும் அபியேசியரின் ஊராகிய ஒப்ராவிலே இருக்கு. யெகோவா ஷாலோம் என்ன? சமாதானம். கர்த்தர் சமாதானத்தை அனுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சமாதானம், நீ பயப்படாத, நீ சாக மாட்ட. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் சாக வேண்டிய ஒரு தருணம் வந்து
நீங்க அடுத்த பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பக்கம் எடுத்தீங்களா? இருபத்தொன்பது 30 வாசிங்க. ஒருவரை நோக்கி இந்த காரியத்தை செய்வன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கும் போது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். இங்க ஆண்டவர் சொல்வாரு, அந்த பாகாலின் பலிபீடத்தை நீ தகர்த்து அதுல இருக்கிற தோப்பை வெட்டி நீ அதை அடிச்சு போடுங்க ஆண்டவர் கிதியோன்ட்ட சொல்லியிருப்பார். நீங்க மேல படிச்சு பார்த்தீங்கன்னா உடனே கிதியோன் சரின்னு சொல்லிட்டு பகல்ல போய் செய்ய பயந்து அவன் நைட் என்ன செய்வான், தான் கூட இருக்கிற ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் நைட்டு இரவே அந்த ஊர்ல இருக்கிற அந்த விக்கிரகத்தை அந்த பாகால என்ன செய்வான், உடைச்சு போட்டுட்டு தோப்புன்னு சொன்னா கொடிமரம். கொடிமரம் ஒவ்வொரு கோயில் இருக்கு, எல்லா கோயிலும் இருக்கு. ஆமா, அந்த கொடிமரத்தை வெட்டி அந்த கொடிமரத்தை வெட்டின கொடிமரத்தையே அடுக்கி அதுல ஆண்டவர் என்ன செய்வான், வழியை செலுத்திடுவான். பகல்ல போய் ஊர்க்காரெல்லாம் பார்ப்பான். பார்த்தா இங்க பாவால் எல்லாம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சிலைகள்லாம் உடைக்கப்பட்டு எல்லாம் கொடிமரம்லாம் வெட்டப்பட்டு எல்லாம் எரிஞ்சு கிடக்குத பார்த்த உடனே ஊர்க்காரெல்லாம் பயந்துருவான். யாரையா இதை செய்துன்னு விசாரிக்கும் போது அங்க கிதியோன் செய்ததை அவங்க கேட்டு 30 வசனம் சொல்லுது, அப்பொழுது ஊரா யோவாசை நோக்கி உங்கள் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார். பாத்தீங்களா, ஊர்க்காரர் எல்லாம் அவனை வெளியே கூட்டிட்டு வா, அவன் சாக வேண்டும்னு அங்க சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னார், சாவதில்லை, நீ சாக மாட்டாய், சாக மாட்டாய், பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவது. ஏன்னா சாக வேண்டிய ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில வந்தது. அவன் செத்தானா, சாகல. யாருடைய வார்த்தை அங்கே அங்கே பெரியதா இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. சொல்லுவாங்க, நம்ம கூட இருக்கிற சொல்லுவாங்க, நீ அப்படி நீ இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க, குற்றம் சுமத்துவாங்க, நீ செத்து போயிருவா, உன் பிள்ளை விளங்காது, இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா அந்த வார்த்தை நம்மள ஒண்ணுமே செய்யாது. அல்லேலூயா. படிச்சு ஏதாவது நம்மளை செய்யுமா, என்ன செய்யாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உனக்கு சமாதானம், நீ பயப்படாத, நீ சாவதில்லை. அல்லேலூயா. கிதியோனுக்கு சொன்ன வார்த்தையை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு அங்கே அவர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பார்வையில கிதியோன் யாரு, பராக்கிரமசாலி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சத்தியத்தின் மூலம் என்ன செய்தியை உங்களுக்கு கொண்டு வர அப்படின்னா, இது என்ன நாட்கள் நடந்தது, பழைய ஏற்பாட்டு நாட்கள் நடந்தது, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு. அப்போ ஜனங்கள் எங்க போய் ஆராதனை பண்ணாங்க, இப்பதான் சொன்னோம், ஆசாரிப்பு கூடாரம். ஆண்டவர் இன்னொரு வாரம் ஆசாரிப்பு கூடாரத்துல வந்து ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார். தேவனுடைய மகிமை ஆசாரிப்பு கூடத்தை கூடும். அந்த நாட்கள ஆசாரிப்பு கூடாரத்துல வந்து ஆசாரிகள் என்ன செய்வாங்க, பலியை செலுத்துவாங்க. இப்படி அந்த நாட்கள்ல நடந்துச்சு. அந்த நாட்களிலே அதுக்கு அடுத்த காலகட்டம் வரும்போது யாருடைய நாட்கள், சாலமோன் நாட்கள்ல ஒரு பெரிய தேவாலயம் கட்டுறாங்க. தேவாலயத்துக்குள்ள போய் சாட்சி பெட்டி எல்லாம் வச்சு அங்க தேவன் மகிமையா இறங்கி வந்தாரு. அந்த நாள்ல இருந்து இவங்க ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு இவங்க தேவாலயத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப தேவாலயம் தான் பெருசுன்னு அவங்க நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கிறது. ஆனா இப்போ புதிய ஏற்பாட்டு நாட்கள் இயேசு கிறிஸ்து வந்து ஆசாரியன் வருடம் வருடம் செலுத்துகிற பலிய இயேசு ஒரே பலியாக என்ன செஞ்சார், செலுத்துறாரா இல்லையா? தன்னை ஒரு தூய்மையான பலியாக அங்கே செலுத்தி அவர் பிரதான ஆசாரியராக இருந்து அவர் அவரே பலியானார். இப்போ அந்த நாட்கள்ல ஆண்டவர் தன்னுடைய
ஒரு பராக்கிரமசாலி, ஒரு யுத்த வீரர் அப்படின்னு அவர் பார்த்தா இந்த நாட்கள்ல நம்முடைய ஜனத்தை அவர் எப்படி பார்ப்பார்? அந்த நாட்களே அவங்க ஆண்டவருக்காக அப்படிலாம் எழுப்பி இருந்தா இந்த நாட்கள நம்ம எப்படி எழுப்பணும் தெரியுமா? இந்த நாட்கள் ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரு? சபையிலே வாசம் பண்றாரு. நாம இருக்கிற இடத்திலே ஆண்டவர் என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறார். இந்த நாட்கள்ல சபையிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அதான் முன்னாடி உங்களுக்கு வாட்சை காட்டுன எபிரேயர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25-22 வாசிங்க. வாசிட்டு இதை வாசிக்கலாம். யாத்ராகமம் 25-22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் நிமித்தம் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக கற்பிக்க போவர்கள் எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். ஆண்டவர் அந்த நாட்கள் என்ன இருந்தாரு? சாட்சி பெட்டியின் மேல் இருக்கிற அந்த கிருபாசனத்தின் மேல் இருந்து ஆண்டவர் அங்கே நம்முடைய ஜனத்தை அவர் சந்திக்கிறார். நம்முடைய ஜனத்துக்கு அவர் பிரசன்னமாகிறார். ஆனால் இன்று எபிரேயர் 4:16 வாசிக்கலாம். ஆதலால் இரக்கத்தை பெறவும் சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமும் கிருபாசனத்திலே சேர கடவோம். தைரியமாய் கிருபாசனத்தில் நாம கிருபாசனத்தில் என்ன செய்யலாம்? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனத்தில் சேர கடவோம். கிருபாசனத்துல அங்க உள்ள போனா அந்த நாட்களை யாரு போக முடியும்னா பிரதான ஆசாரியர் மாத்திரம் தான் போக முடியும். அந்த நாட்கள்ல வேற யாரும் போக முடியாது. அதுவும் பிரதான ஆசாரியர் வருஷத்துல ஒரு நாள் தான் அந்த கிருபாசனத்துக்குள்ள அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அவர் தன்னுடைய ஜனத்துக்காக பலி செலுத்த முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது இங்கே நாம் ஏற்ற சமயத்திலே இரக்கம் பெறவும் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தில் சேரக்கணும். இது இந்த நாட்கள் இருக்கிற சபையை குறித்து அங்கே வேதங்கள் இருக்கு. அதனால எந்த நேரத்திலையும் நமக்கு என்ன உண்டு? கிருபை கிடைக்கும், சகாயம் கிடைக்கும். நமக்கு தைரியமா நாம யாருக்கு போகலாம்? அப்பா பாதத்துல போகலாம். அவர் நம் மேல வந்து அவர் நம் மத்தியிலே அவர் உலாவுகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறாருங்க. உங்க குடும்பத்தை பார்க்கிறாரு, உங்க பிள்ளைகளை பார்க்கிறாரு, உங்களை பார்க்கிறாரு, சபையை பார்க்கிறாரு, என்ன பார்க்கிறாரு. எல்லாத்தையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே இல்லை. அவருக்கு முன்பாக எல்லாம் அங்கே காட்சி அளிக்கிறது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற சூழ்நிலை, நம்முடைய அலைச்சல், நம்முடைய காரியம், நம்முடைய அழுக, நம்முடைய தத்தளிப்பு, நம்முடைய அவமானம், நிந்த எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால நாம ஏற்ற சமயத்துல நமக்கு என்ன உண்டு? சகாயம் உண்டு. அன்னைக்கு இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தவர். நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா என்ன செய்வாரு? ஜெயத்தை கொடுப்பார். அதனால நாம சூழ்நிலை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க, காரியங்களை பார்க்காதீங்க. அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, பார்க்காதீங்க. நீங்க தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ நாம என்ன செய்யணும்னு நாம பார்க்கணும். அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என் குற்றங்களை மன்னிக்கன்னு என்ன செய்யணும்? டெய்லி சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை பெரிய காரியங்களை அவர் செய்வார். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்கும் செய்வார். அதனாலதான் இந்த செபஸ்தியானியை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்படி
ஆசாரிப்பு கூடாரத்தை சூழ்ந்து தேவன் தம்முடைய சேனையை நிறுத்தி அப்படியே அந்த சேனையில அவர் பிரயாணப்பட்டு போனாரோ அதுபோல நம்முடைய பெத்தானியா சபையில இருக்கிற அந்த 4 சபை சேனையை என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி இந்த பெத்தானியா சபை அதை சூழ்ந்து நம்ம 4 சபை சேனைகளை நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் போகிற இடத்துல அவர் நமக்கு என்ன செய்வார்? வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையது. ஹல்லேலூயா. எதிரி சிதறடிக்கிறது. ஹல்லேலூயா. பழி வாங்குதல் யாருக்கு இருக்குது? கர்த்தருக்குரியது. அவர் பதில் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? எழும்பணும். நம்ம வாழ்க்கையில பிரயாசப்பட எல்லாம் கண்களை போடுவோமா? ஹல்லேலூயா. 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 சோதரம் சோதரம் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்த மகிமை, தேவ ஆலயத்துல இருந்த மகிமை. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க 7 சபைகளிலும் 7 குத்து விளக்குகள் மத்தியில உலாவுற கர்த்தர் எழுதியிருக்கிறது. மத்தியில உலாவுங்கப்பா, உலாவுங்கப்பா. ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 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 எல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே சூழ்நிலையிலே மாற்றி போடுகிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். ஆண்டவரே உலாவுங்கப்பா, உலாவுங்கப்பா, உலாவுங்கப்பா. இந்த பாளையத்துல உலாவுங்க, இந்த பெத்தானியா பாளையத்துல ஆண்டவரே நீங்க உலாவுங்க. அவன் எங்க குற்றங்களை குறைகளை தயவாய் மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க. நாங்கள் செய்த அக்கிரமங்கள் ஆமென் அநியாயங்கள் எல்லாம் மன்னிக்கிறவரே, மன்னிக்கிறவரே. ஆமென். 1000 தலைமுட்டும் தலைமுறை மட்டும் இறக்க செய்கிற கர்த்தரே. ஆமென். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆமென், 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 ஆமென். எங்க மத்தியிலே இறங்கி வாங்க. உங்க பிரச்சனைகளை ஆளுகை செய்யட்டும். உங்க வார்த்தை எங்களை தொடட்டும், தொடட்டும். ஹல்லேலூயா. குடும்பங்களை யாவரையும் இப்பொழுது ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். சபைகளை யாவரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளை, வாலிப தம்பிமார்களே, குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூழ்நிலையை மாற்றி போடுகிற கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். ஆமென், 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 ஆமென். குடும்பத்தில் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் ஆமென் அழித்து போடுங்க. ஆமென். இருளின் ஆதிக்கத்தை எடுத்து போடுங்க. எல்லா புறத்தனத்தையும் அதிகாரத்தையும் ஆமென் அகற்றி போடுங்க. ஆமென். யாவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்க மத்தியிலே நீங்க ஆசீர்வாதிங்க. எங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா ஆயுதத்தை சோதர சொல்லுங்க. சோதர, சோதர, சோதர. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோதரன்னு சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு சோதரம். வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு சோதரம். ஜெய கொடியேற்றுகிறவருக்கு சோதரம். ஹல்லேலூயா. 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 தேவனுக்கு கோடி கோடி சோதரம். வாழ்வனுக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் சோதரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி சோதரம். வாழ்வனுக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் சோதரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியா உயர்த்துவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி சோதரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் சோதரம். வாழ்நாளெல்லாம் சோதரம். பரிசுத்தம் இறங்குகிறது தேவனால பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே உடைய வார்த்தை, ஆண்டவரே அந்த பிரசன்னம், அந்த வல்லமை, அந்த மகிமை, ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க தொழும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் நீங்க ஆசீர்வதிக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் மாற்றி கொடுக்கும். இதயங்களை சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை நீங்க சொன்னீங்க. அந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும்
இயேசுவின் நாமத்தில் படிப்பதாக எல்லா நன்மைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளை ஒருபோதும் ஆமென். ஹல்லேலூயா. 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 சமாதானம் எப்பொழுதும் கர்த்தர் சொல்ற ஒவ்வொரு Thank you, Jesus. Thank you, Jesus.